வணக்கம் மக்களே. நம்ம எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயம் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் கிறிசில்டா விவகாரம். இந்த விவகாரத்தில் கிறிசில்டா கொடுத்த புது தகவல்கள் ரொம்பவே பகீர் கிளப்புது. இது ஒரு சாதாரண விஷயமா தெரியல, பல பெண்களின் வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு பெரிய சிக்கலா தெரியுது. மாதம்பட்டி ரங்கராஜின் மற்ற பாதிக்கப்பட்டவர்கள். கிறிசில்டா சொல்றது என்னன்னா, தன்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் மாதம்பட்டி ரங்கராஜால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லோரும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவர் ஒரே மாதிரியான பாணியில் தான் எல்லார்கிட்டையும் நடந்துகிட்டார்னு தெரியுது. இதுக்கெல்லாம் ஆதாரம் தன்னகிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போறதாகவும் உறுதிபட தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு திருப்பம். ஏன்னா இது தனிப்பட்ட விவகாரம் இல்லாம ஒரு பெரிய குற்றமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவி ஸ்ருதிக்கு தெரியுமா? இதை பத்தி பேசும்போது அவங்க மனைவி ஸ்ருதிக்கும் இவங்க 2 பேருக்கும் நடக்க இருந்த திருமணம் பத்தி தெரியுமாங்கிற கேள்விக்கு கிறிசில்டா ஒரு தெளிவான பதில கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்றபடி அவங்க ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல பலமுறை முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா ஸ்ருதி அழைப்பை எடுக்கவே இல்லை. பிறகு இந்த விஷயத்த மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்டேயே சொல்லி நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னதா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு ரங்கராஜ் திருமணம் முடிஞ்சு ஒரு வாரத்திலேயே நான் ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டேன், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதாகவும் கிறிசில்டா குறிப்பிட்டிருக்காங்க. இதை கேட்டு கிறிசில்டா, ஸ்ருதி ஒரு வக்கீல், எல்லாம் தெரிஞ்சும் ஏன் எதுவுமே செய்யல? அப்பவே அவங்க மாமியார் மாமனார் கிட்டையோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ புகார் கொடுத்திருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆகியிருக்காதேன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய இந்த ஆதங்கம் நியாயமானதுதான். மர்மமான சில விஷயங்கள். கிறிசில்டா ரங்கராஜும் ஒரே வீட்ல வாழ்ந்தபோது ரங்கராஜ் தன்னோட மகன்கள் கிட்ட மட்டும்தான் போன்ல பேசி பார்த்திருக்காராம். ஒரு தடவை கூட அவர் மனைவி ஸ்ருதி கிட்ட போன்ல பேசினதே இல்லையா. அதனால அவருக்கு எந்த சந்தேகமும் வரலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ருதியோட நம்பரை ஸ்ருதின்னு தான் சேவ் பண்ணியிருக்காராம். ஆனா கிறிசில்டாவோட நம்பரை மட்டும் மனைவின்னு சேவ் பண்ணியிருந்தாராம். இந்த விஷயம் அவருக்கு அப்பவே புரியாம போனது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். குடும்பத்தினர் ஆதரவு. அவங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு ரங்கராஜ் குடும்பத்திலிருந்து யாரும் வரலைனாலும் தலை தீபாவளிக்கு ரங்கராஜ் ஊருக்கு போனப்போ அவரோட அம்மா, இப்பதான் என் பையன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன்னு மனசார வாழ்த்தினதா கிறிசில்டா சொல்றாங்க. கிறிசில்டா கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியே கடந்த வருஷம் டிசம்பர் மாசம் ஸ்ருதி அவங்க கணவர் குழந்தைங்களோட சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காங்க. அப்போவே இது தெரியலையான்னு தொகுப்பாளர் கேட்டப்போ கிறிசில்டா சொன்ன பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ரங்கராஜோட சகோதரி திருமணத்திற்கு கிறிசில்டாவையும் அழைச்சிருக்காங்க. ஆனா அவர் போக மறுத்துட்டாராம். ஆனா ரங்கராஜ், அங்க ஸ்ருதி கண்டிப்பா வருவாங்க, ஆனா உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அங்க குடும்ப போட்டோ எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போனாராம். ஆனா அவர் போய் சொன்னது தெரிஞ்சதும் ரங்கராஜ் அவங்க கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும் கிறிசில்டா குறிப்பிட்டிருக்காங்க. நிரந்தர வாழ்க்கை, பெரும் கடன். ரங்கராஜ் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்டதாகவும், ஆனால் கர்ப்பமான 3வது மாதத்தில் ரங்கராஜ் அவங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள்னு எல்லா ஆதாரங்களையும் அழிச்சு தன்னுடைய செல்போன் ஐபேடை வீட்டில் வச்சே உடைச்சதாகவும் கிறிசில்டா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கருவை கலைக்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாராம். அப்போ மருத்துவர் கரு கலைச்சா கிறிசில்டாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னதால கோபப்பட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் ரங்கராஜ் ஷூட்டிங் போனவர் அப்படியே அவங்க வாழ்க்கையிலிருந்து விலகி போயிட்டார். அவர் ஃபோன் பண்ணா கூட பிளாக் பண்ணிட்டாராம். பலர் ரங்கராஜிக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குங்கிறதுனால தான் கிறிசில்டா அவர் கூட பழகியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா ரங்கராஜ் ஒரு BMW கார் வாங்குறதுக்காக என் பேர்ல நிறைய கடன் இருக்குன்னு சொல்லி கிறிசில்டா பேர்ல லோன் வாங்க வச்சிருக்காராம். இப்போ அவர் விட்டுட்டு போனதும் மாதம் 1.5 லட்சம் ரூபாயை கிறிசில்டா கடனா கட்டிட்டு வர்றாங்களாம். இது அவங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவர் தரப்பிலிருந்து லைஃப் டைம் செட்டில்மெண்டா ஒரு பெரிய தொகை தர்றோம், இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு சொல்லி ஃபோன் வந்தப்போ அப்படி யாராவது வந்தா செருப்பால அடிப்பேன்னு கிறிசில்டா சொன்னதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. கடைசியா கிறிசில்டா கண்ணீரோட என் வயித்துல இருக்கிற குழந்தைக்காகத்தான் 7 மாச கர்ப்பமா இருந்தும் நியாயம் கேட்டு போராடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் அவர் வாழ்க்கைக்கு நியாயத்தை கொண்டு வருமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விவகாரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.